أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: قال الله عز وجل: يؤذيني ابن آدم ويسب الدهر وأنا الدهر بيد الأمر أقلب الليل والنهار. صدق الله صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் பாக்கியம் நிறைந்த தோழர்கள் மீதும் நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் வருகின்றிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவர்கள் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய உன்னதமான வாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்குறைகளை, பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் வீழாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அமைதியான வாழ்வை வாழ்வதற்குரிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். நாம் குழுந்திருக்கக்கூடிய இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் இரண்டாவது மாதமாக இடம்பெறக்கூடிய சஃபர் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரது திருமறை குர்ஆன் ஷரீஃபில் இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன், நிச்சயமாக அல்லாஹ்விடம் மாதங்களில் எண்ணிக்கை ஒரு ஆண்டுக்கு 12 என்பதை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். ஒரு ஆண்டினுடைய மாதங்கள் 12 மாதங்கள் என்பதாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் இந்த சமூகத்திற்கான அடையாளங்கள் நிறைவாக இருக்கிறது. வரலாற்று செய்திகளை தாங்கிய மாதங்கள் 12 மாதங்களிலும் நிறைய தகவல்கள் இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகளை நாம் அறிந்து வைத்திருப்பது நமக்கான அவசியம். பொதுவாகவே கடந்த காலத்தினுடைய வரலாற்றை தெரியாத அறியாத ஒரு சமூகம் எதிர்காலத்தினுடைய
சூழலில் எப்படி வாழ்வது என்கின்ற வழியை அவர்களால் பெற முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் எதற்கு கடந்த கால சமூகத்தினுடைய நிகழ்வுகளை சொல்லித் தருகிறான். முடிந்து போன காலம் அது, நம்மை விட்டும் கடந்து போன காலம் அது. நம் சமூகத்தில் உண்டான செய்திகள் மட்டுமல்ல, நமக்கு முன்னுண்டான நபிமார்களுடைய செய்திகளையும் குர்ஆனில் அல்லாஹ் வரலாறுகளை பதிவாக்கம் செய்திருக்கிறான். எதற்காக வேண்டும்? கடந்த காலத்தினுடைய நிலைகளை ஒவ்வொரு மனிதர்களும், குறிப்பாக முஸ்லிம்கள் உணர்ந்து வைத்திருக்க வேண்டும், புரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்கள் அதை புரிந்து கொண்டால், நல்ல விதமாக நடந்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பு, இறைவனை நிராகரித்து, இறைவனை மறுத்து, இறைவனுடைய கட்டளைகளை எதிர்த்து வாழ்ந்தவர்கள், உலக வாழ்வில் அவர்கள் அடைந்த துன்பங்கள், இழிவுகளை நாம் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலும் கூட கடந்த கால சமூகத்தினுடைய வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் ஆங்காங்கே சொல்லித் தருகிறான். கடந்த காலத்தினுடைய, குறிப்பாக நம் சமூகத்தினுடைய நிகழ்வுகளை நாம் அறிந்து வைத்திருப்பது நமக்கான ஒரு அவசியமான ஒன்று. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மாதங்களில் இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய சஃபருடைய இந்த மாதம், சஃபர் என்று சொன்னால் பிரயாணம் என்று பொருள். இஸ்லாம் வருவதற்கு முன்னதாக அறியாமை காலத்தில் இந்த மாதத்தில்தான் வணிகத்திற்காக வேண்டி அல்லது மற்ற காரணங்களுக்காக வேண்டி மக்கா அரபகத்தில் உள்ள பகுதிகளில் உள்ளவர்களெல்லாம் அவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே பயணப்படுவார்கள். அதனால் சஃபர், பிரயாணம் என்கின்ற பெயர் இந்த மாதத்திற்கு வைக்கப்பட்டது. இன்னொரு வார்த்தையிலும் இந்த மாதத்தை பயன்படுத்துவார்கள், சொஃபர், காலி செய்தல். தன்னுடைய இல்லங்களை காலி செய்து வேறொரு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டுமையானால் அன்றைய சூழலில் அரபுகள் இந்த மாதத்தில் தான் அந்த காரியத்தை செயல்படுத்துவார்கள். அதனால் சஃபர் என்கின்ற ஒரு பெயரும் இந்த மாதத்திற்கு இருக்கிறது. ஆக இரண்டு பொருள்கள், பிரயாணம், மற்றொன்று காலி செய்து மற்றொரு இடத்திற்கு நகருதல், இரண்டு பொருளுடையதாக இந்த மாதத்தினுடைய பெயர் இருக்கிறது. இந்த மாதத்தில் இஸ்லாத்தினுடைய நிகழ்வுகள் என்ன, அதை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த மார்க்கத்தினுடைய மிக பெரும் திருப்பு முனையாக அமைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருந்த ஹிஜ்ரத் என்கின்ற அந்த பயணம் இந்த சஃபர் மாதத்தில் பிறை 27ஆம் இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள். நபித்துவம் வழங்கப்பட்டு 14வது ஆண்டு நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நபித்துவத்திற்கு பின்னால் நபித்துவம் வழங்கப்பட்டதிலிருந்து 13 ஆண்டுகள் மக்காவினுடைய வாழ்க்கை, 10 ஆண்டுகள் மதீனாவினுடைய வாழ்க்கை. 13 10ஆக இருக்கக்கூடிய 3 வருடங்கள் குறைவாக இருக்கக்கூடிய இந்த மதீனாவினுடைய வாழ்க்கை இந்த ஹிஜ்ரத்தில் இருந்து துவங்கியது. மிக பெரும் மாற்றத்தை அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த மார்க்கத்திற்கு மிக பெரும் உபகாரிகளை சமூகத்தில் இப்படியெல்லாம் உதவியிருப்பார்களா என்று இன்றைக்கும் நாம் ஆச்சரியப்படக்கூடிய, இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் அன்சாரிகள், மதீனத்து அன்சாரிகள் செய்த உதவிகளை எண்ணி பார்த்து இப்படியெல்லாம் உதவி இருக்கிறார்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அல்லாஹ் இந்த சன்மார்க்கத்திற்கான வளர்ச்சியை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் மிக தெளிவான ஒரு தீர்வை, ஒரு கட்டமைப்பை அமைக்கக்கூடியவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவில் உள்ள அவுஸ் ஹஸ்ரத்தினுடைய மிக பெரும் 2 கிளையார்கள் அவர்களுக்குள்ளால் கசப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஒற்றுமை என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் இருந்தது.
அதனுடைய பின்னணி யூதர்களுடைய சூழ்ச்சி. மதீனாவை சுற்றிலும் யூதர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய சில சூழ்ச்சியின் காரணத்தினால் இந்த இரு குலத்தவர்களும் கோத்திரத்தார்களும் கசப்புடைய நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒற்றுமை இல்லாத நிலை அவர்களிடத்தில் இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு நுழைவதற்கு முன்னதாகவே அவுஸ் ஹஸரஜினுடைய அந்த கோத்திரத்தார்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை, ஒரு இணக்கத்தை எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இன்னும் அந்த மதீனத்து மண்ணில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதம் பதிக்கப்படவில்லை. ஆனாலும் கூட அண்ணல் நபியினுடைய வருகைக்கு முன்னதாகவே அங்கு அழகான ஒற்றுமையினுடைய மலர் அங்கு பூக்க ஆரம்பித்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். மதீனத்து வாசிகள் எல்லையில்லா மகிழ்ச்சி, எல்லையில்லா மகிழ்ச்சியில் மூழ்கி திளைத்தார்கள் என்று சொன்னால் வரலாற்றில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த அந்த மதீனத்து மண்ணில் பெருமானாருடைய பாதம் பட்ட அந்த நாளில் ஒரு நபியினுடைய வருகை, ஒரு சமூகத்திற்கான மகிழ்ச்சி, எங்களுடைய மண்ணிற்கு, எங்களுடைய பகுதிக்கு இறுதி தூதர் அவர்கள் வருகிறார்கள் என்கின்ற தகவலை அறிந்து கொண்டு உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியோடு திருநபியினுடைய முகத்தை பார்த்து கண்கொளிர பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலில் மதீனத்தினுடைய எல்கையில் கூடியிருந்தவர்கள் குழந்தைகளும் உண்டு, வயோதிகர்களும் உண்டு, வாலிபர்களும் உண்டு, பெண்களும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வருகையினுடைய அந்த அழகு காட்சியை பார்த்து ரசிப்பதற்காகவே, பெருமானாருடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற பேராவல் அன்றைக்கு அவர்களிடத்தில் நிறைவாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மண்ணில் மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இரு கோத்திரத்தார்களுக்கு மத்தியில் உண்டான ஒற்றுமை, அந்த ஒற்றுமை மட்டுமல்ல, மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், அவர்களை மதீனத்து அன்சாரிகளோடு சகோதரத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையில், வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் மிகச்சிறந்த கட்டங்களில் இதுவும் ஒன்று. அழகான ஒரு நடைமுறையை அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். மதீனத்து வாசிகள் எந்த அளவுக்கு உதவினார்கள் நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரை மஹாஜிர்களில் ஒருவரையும் மதீனத்து அன்சாரிகளில் ஒருவரையும் சகோதரர்களாக ஏற்படுத்தி விட்டார்கள் என்றால், தன்னுடைய இல்லத்தில் சரி பாதியை மக்காவிலிருந்து பயணப்பட்ட புலம்பெயர்ந்த முஹாஜிருடைய சஹாபிக்காக வேண்டி தன்னுடைய சகோதரர் அவருக்காக விட்டுக் கொடுத்தார்கள். சொத்துக்கள், இன்னும் சொல்வதானால் சில சஹாபிகள், மதீனத்து அன்சாரி சஹாபிகள், தனக்கு இருந்த மனைவிகளில் 2 மனைவிகள் இருப்பார்களே, ஆனால் ஒருவரை தலாக்கு சொல்லி புலம்பெயர்ந்து வந்த அந்த முஹாஜிரான சஹாபிக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். மிகச்சிறந்த ஒரு அர்ப்பணிப்பினுடைய உதவியுடைய தியாகத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள், செய்து காட்டியவர்கள் மதீனத்து அன்சாரி. அதனால்தான் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பிற்காக வேண்டி ஒரு இடத்தில் துஆ செய்கின்ற பொழுது, யா அல்லாஹ், முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் நீ மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். பெருமானாருடைய இறைத்தூதருடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தை துஆ, அது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நிறைவாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு இறைவனிடத்தில் மறுப்பு என்பது கிடையாது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை, முஹாஜிர்களை மன்னித்து விடு, அன்சாரிகளை மன்னித்து விடு. சங்கையானவர்களே, அவை இஸ்லாத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது ஹிஜ்ரத்தினுடைய பயணம். இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் துவங்கியது ஸஃபருடைய இந்த மாதத்தினுடைய பிறை 27ஆம் நாள் என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து 2ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, மக்காவில் உள்ள குறைஷிகள் மதீனத்தில் வளர்ந்து வரக்கூடிய இஸ்லாத்தை அழித்து விடுவதற்காக வேண்டி பல்வேறு கட்ட முயற்சிகள்,
அதில் ஒரு முயற்சி மிக பெரும் ஒரு வியாபாரத்தை செய்து அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தை கொண்டு போர் தடவாடங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சியை மேற்கொள்கிறார்கள். குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை இடைமறிப்பதற்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு 70 புலம்பெயர்ந்து வந்த சஹாபிகளோடு பயணப்பட்டார்கள். அதில் முஹாஜிர்கள் மட்டும் 70 பேர் இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து பயணப்படுகிறார்கள். அப்படி மதீனாவிலிருந்து பயணப்படுகின்ற பொழுது சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு என்ற தன்னுடைய தோழரை மதீனாவினுடைய பிரதிநிதியாக ஹலீஃபாவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள். 15 தினங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய வெளிப்பகுதியில் இருந்தார்கள். இந்த நாட்களில் வரலாற்றில் மிக தெளிவாக எழுதுகிறார்கள். 15 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலம்பெயர்ந்து வந்த முஹாஜிர்களான சஹாபிகள் 70 நபர்களோடு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு குறைஷிகள் வியாபார கூட்டத்தை இடைமறிப்பதற்காக வேண்டி அவர்கள் பயணப்பட்டு சென்றார்கள். அப்படி செல்கின்ற பொழுதும் கூட நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் அல்லது நாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் நாம் அங்கிருந்து வெளியூருடைய தேவை நிமித்தமாக நாம் பயணப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு அடுத்தபடியான நம்முடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை ஹலீஃபாவை நாம் நியமனம் செய்ய வேண்டும். மதீனாவில் இருந்து பயணப்படுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக பிரதிநிதியாக ஹலீஃபாவாக அவர்கள் நியமித்தார்கள். 15 நாட்கள் இருந்தார். எவ்வளவு அழகான ஒரு நடைமுறை! எங்கு ஒரு சமூகத்தில் ஒரு தலைமையின் கீழால் கட்டுப்படுதல் என்பது இல்லையோ அந்த சமூகம் எந்த காலத்திலும் முன்னேற்றத்தினுடைய பாதையை தொடவே முடியாது. அதனால்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கான சிறந்த வழிகாட்டுதலை சொல்லித் தந்த நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் 3 இருப்பீர்களே ஆனால் அதில் ஒருவரை நீங்கள் தலைவராக நியமனம் செய்து கொள்ளுங்கள். 3 நபர்கள் தான், ஆனாலும் அதில் ஒருவரை நீங்கள் அமீராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். என்றால் ஒரு தலைமையின் கீழால் ஒரு கட்டமைப்பின் கீழால் செயல்படுகின்ற பொழுது அந்த செயல்பாடுகள் மிகச் சரியாக இருக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மதீனாவில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த நேரத்தில் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமனம் செய்தார்கள். இது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தில் நடைபெற்றது. நாம் இருக்கிறோம் இந்த சஃபர் மாதத்தில் தான் நடைபெற்ற இந்த நிகழ்வு. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 450 சஹாபாக்களுடன் தி அம்ர் என்று சொல்லக்கூடிய யுத்தத்திற்காக வேண்டி பயணப்பட்டாங்க. அப்படி பயணப்படுகின்ற பொழுது இந்த நேரத்திலும் இந்த இடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய கலீஃபாவாக செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமனம் செஞ்சாங்க. ஹிஜ்ரினுடைய முதல் பயணம், ஹிஜ்ரத்தினுடைய பயணம் மகத்தான ஒரு வெற்றியை தந்தது. அதனுடைய பிரதிபலனாக இன்றைக்கு நாமும் முஸ்லிம்களாக சுமார் 1400 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமத்தையும் அவர்களோடு பயணித்த முஹாஜிர்களை பற்றி நாம் நினைவு கூறிக் கொண்டிருக்கிறோம். சஃபர் மாதத்தில் நடைபெற்றது. அதுபோல ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 சஹாபாக்களோடு சென்ற அந்த பயணமும் வெற்றியாக அமைந்தது. அல்லாஹ் வெற்றியாக அமைத்து கொடுத்தார். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு தி அம்ர் என்கின்ற யுத்தத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணப்பட்டார்கள். யுத்தம் நடக்கவில்லை. ஆனால் 1 மாத காலம் சஃபர் மாதம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 450 சஹாபாக்களோடு தோழர்களோடு அந்த இடத்தில் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் மதீனாவினுடைய கலீஃபாவாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள் என்பதை வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வு நடந்தது என்பதும் நாம் இருக்கக்கூடிய இந்த சஃபருடைய மாதத்தில். இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய யுத்தங்களில் முயற்சிகளில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். சிலர்கள் நாம் எண்ணிக்கொள்கிறோம் சஃபருடைய மாதம் சில காரியங்களுக்கு உகந்ததல்ல என்று நாம் எண்ணுகிறோம். நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
சில திருமண நிகழ்வுகள் நடத்துவதற்கு நாம் சில நேரங்களில் யோசிப்பது என்று சிலர்கள் யோசிக்கிறார்கள், சஃபர் மாதத்தில் நாம் வைக்கலாமா? அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் திருமணம் உம்மஹாத்துல் மோமினீன் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சஃபர் மாதத்தில் தான் மணமுடித்தார்கள். அதுபோல ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த சஃபருடைய மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமுடித்தார்கள். இன்னும் சொல்வதானால் மிகச்சிறந்த தம்பதிகளாக ஏழ்மையிலும் இறை பக்தியோடு வளர்ந்து வாழ்ந்து வாழ்க்கை துணையில் மிகச்சிறந்து விளங்கிய சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரோக்கிய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த சஃபருடைய மாதத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள். தன் மகளுக்கும் இந்த மாதத்தில் திருமணத்தை முடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மாதத்தில் நல்ல நிகழ்வுகள், திருமணம் போன்ற நிகழ்வுகளை நாம் நடத்தலாம் என்பதையும் கூட பெருமானாருடைய இந்த வழிகாட்டுதல் நமக்கு எடுத்துரைக்கிறது. அருமையானவர்களே, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை தொடர்ந்து வந்தபோது மதீனாவை சுற்றி உள்ள பகுதிகளில் எல்லாம் யூதர்கள் இருந்தார்கள். பெருமானாரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கு ஏதேனும் பொருளாதார ரீதியான உதவி தேவைப்படுவையானால் யூதர்கள் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு தேவைப்படுவையானால் இவர்களும் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பந்தம். அவர்களுக்கு இவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இவர்களுக்கு அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது. ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளாதார உதவி தேவைக்காக வேண்டி யூதர்களை நாடி சென்ற பொழுது யூதர்களில் சிலர்கள் ஒரு முடிவு செய்தார்கள், நபியை இந்த இடத்தில் வைத்து நாம் கல்லை வைத்து அவருடைய தலையில் போட்டு கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்தான இந்த செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து எழுந்து வேகமாக வந்து விட்டார்கள். ஒப்பந்தத்தை அவர்கள் மீறினார்கள், யூதர்கள் மீறிவிட்டார்கள். பாதுகாப்பு அளிக்க வேண்டும், பொருளாதார தேவைப்படுகின்ற பொழுது உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒப்பந்தம் இருக்கிறது. இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் மீறி நபி அவர்களை குறை செய்வதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்துவிட்டதன் காரணத்தினால் அவர்களுக்கான ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு சில நாட்களில், தினங்களில் மதீனாவை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து யூதர்களும் நீங்கள் இங்கிருந்து வெளியாகிவிட வேண்டும். எல்லோரும் வெளியேறினார்கள். அதில் வெளியேறினவர்கள் அதிகமானவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட இடம் என்பதுதான் ஹைபர் என்கின்ற இடம். அந்த இடத்தில் ஏற்கனவே யூதர்கள் குடியிருக்கிறார்கள். யூதர்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அது. அதனால் அந்த இடத்தையே மற்ற யூதர்களும் தேர்வு செய்து மதீனாவில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் ஹைபருடைய நோக்கி சென்று அங்கு அவர்கள் தங்கிக் கொண்டார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு சஃபருடைய இந்த மாதத்தில் தான் ஹைபருடைய யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூதர்களுக்கு எதிரான மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற யுத்தத்தில் அல்லாஹ் இஸ்லாமிய சமூகத்திற்கு மகத்தான வெற்றியை அல்லாஹ் வழங்கினான். மகத்தான வெற்றியை அல்லாஹ் வழங்கினான். அல்லாஹ் வெற்றி பெற செய்த அந்த யுத்தம் நடைபெற்ற மாதம் இந்த சஃபருடைய மாதம். அதுபோல ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தில், இந்த மாதத்தில் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் 20 நபர்களை கொன்று ஒரு குழுவாக, சிறு குழுவை கஸாம் என்கின்ற ஒரு கூட்டத்தார்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தாங்க. போனவர்கள் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களுக்கான வெற்றியை பெற்றுக் கொண்டு திரும்பினார்கள். இந்த நிகழ்வு வரலாற்றில் நடந்தது சஃபருடைய மாதத்தில். அதுபோல ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதம் பிற 27இல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களில் ஒருவரான உசாமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய கொடியை கொடுத்து ரோம் வாசிகளுடன் யுத்தம் செய்து வாருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அருமையானவர்களே, நாம் புரிய வேண்டிய செய்திகள் நிறைவாக இருக்கிறது. நிறைவான செய்திகள் இந்த மாதத்தில் இருக்கிறது. காலங்கள் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒன்று. காலம் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல,
அல்லாஹ் சொல்லியதாக, யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மக்கள் என்னை நோவினைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் என்னை நோவினைப்படுத்துகிறார்கள். அடியான் ஆண்டவரையே நோவினைப்படுத்துகிறான். எதை கொண்டு நோவினைப்படுத்துகிறான்? அல்லாஹ்வே சொல்கிறான், யசுப்புத்தஹர, காலத்தை திட்டுவதன் மூலமாக. நம்முடைய முயற்சியில் ஏதேனும் குறைகள் இருந்து நாம் தோல்வியை சந்தித்து விட்டால், நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், உடனே நாம் காலத்தை குறிப்பிடுகிறோம், காலத்தை குறைவாக கருதுகிறோம். என்ன நேரத்தில் நான் வியாபாரத்தை தொடங்கினேன் என்று தெரியல, ஒரு வகையில் நம்மால் முன்னுக்கு வரவே முடியல அப்படிங்கிற வார்த்தையில் என்ன செய்யறோம்? ரொம்ப சாதாரணமாக சொல்லி. அருமையானவர்களே, நம்மிடத்தில் உண்டான முயற்சியில் குறைபாடுகளை வைத்துக் கொண்டு நாம் காலத்தின் பக்கம் குறைகளை சுட்டி காட்டுகிறோம். இங்கு அல்லாஹ் சொல்கிறான், யசுப்புத்தஹர, ஆதமுடைய மக்கள் என்னை நோவினைப்படுத்துகிறார்கள் காலத்தை திட்டுவதன் மூலமாக. வானத்தஹரு, நான் தான் காலம். அல்லாஹ் சொல்கிறான், காலம் என்பதே நான் தான். அல்லாஹுதானே படைத்தான், அல்லாஹுதானே அதை உருவாக்கினான். அதனால் அவன் சொல்கிறான், வானத்தஹரு, நான் தான் காலம். ஏதில் அம்ர், காரியங்கள் அனைத்தும் என்னுடைய கைவசம் இருக்கிறது. முகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் நான் தான் புரட்டுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரவையும் பகலையும் நான் புரட்டுகிறேன், காரியங்கள் அனைத்தும் என் கைவசம் இருக்கிறது. காலம் என்பதை நான் தான். ஆதமுடைய மக்கள் காலத்தையே திட்டுகிறார்கள். அது திட்டுவதன் மூலமாக என்னையே ஆதமுடைய மக்கள் நோவினைப்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்க வேண்டிய செய்தி, எந்த ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது தவக்கல் கொண்டு நாம் அந்த காரியத்தில் முழுவதுமாக இறங்க வேண்டும். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் ஒரு காரியத்தை உறுதி செய்து விட்டால் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நீங்கள் சார்ந்து விடுங்கள், நம்பிக்கை வைத்து விடுங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இறைவன் உதவுவான் என்கின்ற நம்பிக்கை இருந்ததின் காரணத்தினால் உலகம் உள்ளவரையிலும் உயர்ந்து பார்க்கக்கூடிய பதிலில் குறைவானவர்கள் மிக அதிகமானவர்களை வெற்றி கொண்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் முதல் யுத்தம், இறைவன் மீது அழுத்தமான ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் உதவுவான். சரியான ஆயுதங்கள் இல்லை, கடுமையான பசி, கடுமையான வெப்பம் நிறைந்த வெயில் காலம், அது உண்ணுவதற்கான உணவும் இல்லை, கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். ஆனாலும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு நிச்சயம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு யுத்தத்தில் களம் இறங்கியவர்கள் உலகம் உள்ளவரை வியந்து பார்க்கக்கூடிய அளவில் மகத்தான ஒரு வெற்றியை அல்லாஹ் வெகு விரைவில் சீக்கிரத்தில் மலக்குமார்களை கொண்டு அவர்களுக்கு உதவி அல்லாஹ் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் வியந்து பார்க்கும்படியான ஒரு நிலையை பத்ருடைய வெற்றி அல்லாஹ் வழங்கினார். அருமையானவர்களே, அப்ப நாம் நம்முடைய உள்ளத்தில் அழுத்தமான ஈமான், உறுதி, நம்பிக்கை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த காலமாக இருந்தாலும் அவைகளை நன்மையை செய்வதற்கு நாம் சடைந்து விடக்கூடாது, நல்ல காரியங்களை செயல்படுத்துவதற்கு நாம் சோர்ந்து விடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு காலங்களையும், நாட்களையும், மாதங்களையும், வாரங்களையும் நமக்கான வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய காலத்தில் அல்லாஹ் நமக்கு நிர்ணயித்த அந்த வாய்ப்புகள் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. எத்தனை காலங்கள், எத்தனை வாரம், எத்தனை நாட்கள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை வினாடிகள், யாரும் தங்களுக்கான ஆயுளை நிர்ணயித்து சொல்லிவிட முடியாது. அது அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது. அதனால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நாட்களை பாக்கியமாக நாம் கருதி அவனுடைய பொருத்தம் பெறக்கூடிய நல்ல அமல்களை நாம் நிறைவாக செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் அவனுடைய பொருத்தத்தை நாடி நல்ல அமல்களை நிறைவாக செய்து அவனுடைய அருளை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக பெற்று வாழக்கூடிய உன்னதமான வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.